வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் 3வது தசாப்தம் உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தின் புள்ளிக்கு மனிதகுலத்தை அழைத்து சென்றுள்ளது. 2026ஆம் ஆண்டில் உலகின் பல்வேறு பகுதிகளில் தீவிரமடைந்து வரும் ராணுவ மோதல்களும் அரசியல் பதற்றங்களும் வெறும் எல்லைப் பிணக்குகளாகவோ அல்லது இரு நாடுகளுக்கு இடையேயான தகராறுகளாகவோ மட்டும் நின்றுவிடவில்லை. இன்றைய நவீன உலகமயமாக்கப்பட்ட அமைப்பில் எந்த ஒரு மூலையில் நடக்கும் துப்பாக்கிச் சூடும் உலகளாவிய சந்தையில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குகின்றது. போர் என்பது எல்லைகளில் ஆயுதங்கள் ஏந்தி போராடுவதோடு முடிந்துவிடவில்லை. அதன் உண்மையான மற்றும் கொடூரமான தாக்கம் போர்க்களத்திற்கு ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் வாழும் சாமானிய மனிதனின் சமையல் அறையிலும் அவனது வாகனத்தின் பெட்ரோல் டேங்கிலும் அவனது மாத சம்பளத்தில் வாங்கும் திறனிலும் தான் வெளிப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் அரங்கேறும் சர்வதேச மோதல்கள் 2027ஆம் ஆண்டை நோக்கி நகரும் போது உலக பொருளாதாரத்தின் 3 மிக முக்கியமான தூண்களாக எரிபொருள், உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அமைப்பு ஆகியவற்றை எவ்வாறெல்லாம் தகர்க்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள் எப்போதும் உலக பொருளாதார விநியோகத்தின் இதய பகுதியாக விளங்குகின்றன. 2026இல் இப்பகுதியில் தொடர்ந்து அதிகரிக்கும் பதற்றங்கள் சர்வதேச கடல்வழி பாதைகளான ஹார்மஸ் நீரிணை மற்றும் பாப்பல் மந்தேப் ஆகியவற்றை நேரடியாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளன. உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் கணிசமான பகுதி இந்த வழிகளில் தான் கடத்தப்படுகிறது. கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் நீடிக்கும் நீண்டகால ராணுவ மோதல்கள் ஐரோப்பிய கண்டத்தின் எரிபொருள் பாதுகாப்பை மட்டுமல்லாமல் உலகளாவிய தானிய விநியோகத்தையும் சீர்குலைத்துள்ளன. இயற்கை எரிவாயு குழாய்கள், விவசாய நிலங்கள் மற்றும் துறைமுகங்கள் ஆகியவை இலக்காக்கப்படுவது சர்வதேச வர்த்தகத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. தைவான் நீரிணை மற்றும் தென்சீன கடற்பகுதியில் நிலவும் பதற்றங்கள் உலக தொழில்நுட்ப வர்த்தகத்தின் நரம்பு மண்டலத்தை தாக்குகின்றன. அதிநவீன போர்க்கருவிகள், வாகனங்கள் மற்றும் தொழில்துறைக்கு தேவையான செமிகண்டக்டர் சிப்பி உற்பத்தியில் இப்பகுதி உலகளாவிய மையமாக திகழ்வதால் இங்கு ஏற்படும் எந்தவொரு சிறு முடக்கமும் 2027இல் உலகளாவிய உற்பத்தி துறையை முடக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. எரிபொருள் என்பது நவீன நாகரிகத்தின் ரத்த ஓட்டம் போன்றது. போக்குவரத்து, தொழிற்சாலை, விவசாயம், மின்சார உற்பத்தி என அனைத்தும் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் நிலக்கரியை பெரிதும் நம்பியுள்ளன. 2026 பொருட்கள் 2027இல் எரிபொருள் துறையில் உருவாக்கவுள்ள முக்கியமான மாற்றங்கள். 2026இல் முக்கிய கடல்வழி பாதைகளில் ஏற்படும் தடைகள் காரணமாக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றன. இதனால் கப்பல் போக்குவரத்து செலவு மற்றும் காப்பீட்டு கட்டணங்கள் பல மடங்கு உயர்கின்றன. 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கச்சா எண்ணெய் விலை பெறலுக்கு $100 முதல் $120 வரை உயரும் அபாயம் உள்ளது. இதன் விளைவாக வளரும் நாடுகள் தங்கள் உள்நாட்டு பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். எண்ணெய் மட்டுமல்லாது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகமும் போரினால் கடுமையாக பாதிக்கப்படும். இயற்கை எரிவாயுவின் விலை உயர்வதால் மின்சார உற்பத்தி செலவு அதிகரிக்கும். இது ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளின் உர தொழிற்சாலைகள் மற்றும் கனரக தொழிற்சாலைகளின் உற்பத்தியை கணிசமாக குறைக்கும். 2027இன் குளிர்காலத்தில் வீடுகளை வெப்பமேற்றுவதற்கான செலவு உச்சத்தை தொடும். இது ஐரோப்பிய நாடுகளில் சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்கலாம். எரிபொருள் நெருக்கடி ஒருபுறம் ஆபத்தை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் மாற்று ஆற்றல் ஆதாரங்களை நோக்கி உலகை வேகமாக தள்ளும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். போரினால் ஏற்படும் எரிபொருள் இறக்குமதி சிக்கல்களை தவிர்க்க பல நாடுகள் சோலார், காற்று மற்றும் அணுமின் சக்தி திட்டங்களில் முதலீட்டை பெருமளவில் அதிகரிக்கும். பெட்ரோல், டீசல் வெளியேற்றத்தால் 2027இல் பொதுமக்கள் மின்சார வாகனங்களை நோக்கி நகர தொடங்குவார்கள். இருப்பினும் EV பெட்டர்களுக்கான கனிமங்கள் தட்டுப்பாடு இதற்கு புதிய சவாலாக உருவெடுக்கும். எரிபொருள் விலை குறைந்தால் உணவு கிடைக்கும். எரிபொருள் வெளியேறினால் பட்டினி பெருகும் என்பது பொருளாதார விதி. 2026ஆம் ஆண்டின் போர்கள் 2027இல் உலகின் சமையல் அறைகளை எவ்வாறு பாதிக்கப் போகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். நவீன விவசாயம் செயற்கை உரங்களை முழுமையாக நம்பியுள்ளது. நைட்ரஜன், பொட்டாஸ் மற்றும் பாஸ்பேட் உரங்களின் உலகளாவிய உற்பத்தியில் போர் மண்டல நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளுமே முன்னிலையில் உள்ளன. 2026இல் உர உற்பத்தி முடங்குவதாலும் இயற்கை எரிவாயு உரங்களுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருள் விலை உயர்ந்தாலும் உரங்களின் விலை கட்டுக்கடங்காமல் போகும். உரங்களின் விலை உயர்வால் விவசாயிகள் உர பயன்பாட்டை
பயன்பாட்டை குறைப்பார்கள். இது 2027 ஆண்டின் உலகளாவிய கோதுமை, அரிசி, சோளம் மற்றும் சமையல் எண்ணெய் வித்துக்களின் விளைச்சலை 15% முதல் 25% வரை குறைக்கும். உணவுப் பொருட்களின் உற்பத்தியான இடத்திலிருந்து நுகர்வோரை சென்றடையவும் சப்ளை செயின் போரினால் சிதைக்கப்படுகிறது. கடல் வழிபாதைகளில் ஏற்படும் தாமதங்களால் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள் சந்தைக்கு வரும் முன்பே அழுகி வீணாகும் சூழல் உருவாகும். உணவு தேசியவாதம். தங்கள் நாட்டு மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க 2027 பல நாடுகள் கோதுமை, அரிசி, சர்க்கரை போன்றவற்றின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும். இது சர்வதேச சந்தையில் உணவுப் பொருட்களின் விலையை மேலும் உயர்த்தும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க, தென்னாசிய நாடுகள் தங்கள் உணவு தேவையின் பெரும் பகுதியை இறக்குமதியை நம்பியுள்ளன. 2027 உணவுப் பொருட்களின் விலை விண்ணை தொடும் போது இந்த நாடுகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். எரிபொருள் மற்றும் உணவுத் துறைகளில் ஏற்படும் அதிர்ச்சிகள் உலக பொருளாதாரத்தை ஒரு புதிய ஆபத்தான கட்டத்திற்கு தள்ளும். 2027 உலக பொருளாதாரம் சந்திக்கவிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஸ்டேக்ஃப்ளேஷன் ஆகும். பொருளாதார தேக்கநிலை. போரினால் ஏற்படும் முதலீட்டு குறைவு, தொழில்துறை முடக்கம் காரணமாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அடங்கும். உணவு பணவீக்கம். அதே நேரத்தில் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் தட்டுப்பாட்டால் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே செல்லும். வேலையில்லா திட்டம். நிறுவனங்கள் செலவை குறைக்க ஆட்குறைப்பு செய்வதால் 2027 உலகளாவிய வேலையில்லா திட்டம் அதிகரிக்கும். நாடுகளின் மத்திய வங்கிகள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்களை உயர்த்துவதா அல்லது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க வட்டி விகிதங்களை குறைப்பதா என்று இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படும். வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டால் தொழில் கடன்கள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகாது. பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற ஆபத்தான முதலீடுகளிலிருந்து வெளியேறுவார்கள். காகித செலவாணிகளின் மதிப்பு குறையும் என்பதால் மத்திய வங்கிகளும் தனிநபர்களும் தங்களை அதிகளவில் வாங்குவார்கள். 2027 தங்களின் விலை வரலாற்று சாதனை அளவை எட்டும். பாரம்பரிய நிதி அமைப்புகள் மீது நம்பிக்கை குறையும் போது பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் சொத்துக்கள் மீதான ஆர்வம் ஓரளவிற்கு அதிகரிக்கும். இருப்பினும் அவற்றின் நிலையற்ற தன்மை சவாலாகவே இருக்கும். 2026 போர்கள் உலகளாவிய வர்த்தக முறையை முற்றிலும் சீரமைக்கும். உலகமயமாக்கல் பின்னடைவை சந்தித்து பிராந்தியமயமாக்கல் வலுப்பெறும். சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் பயன்பாட்டை குறைக்க பல நாடுகள் தீவிரமாக முயலும். போரினால் விதிக்கப்படும் பொருளாதார தடைகளை தவிர்க்க நாடுகள் தங்களின் சொந்த நாணயங்களிலேயே வர்த்தகம் செய்ய தொடங்கும். 2027 பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் மாற்று செலுத்துதல் முறைகளை உருவாக்கி மேற்கத்திய நாடுகளின் நிதி ஆதிக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும். நிறுவனங்கள் தங்களின் உற்பத்தியை வெகு தொலைவில் உள்ள வலுவான மலிவான நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக தங்களுடன் நட்பாக இருக்கும் நாடுகளுக்கோ அல்லது தங்கள் சொந்த நாட்டுக்கோ மாற்ற தொடங்கும். இது உற்பத்தி செலவை உயர்த்தினாலும் போர்க்கால பாதுகாப்பை உறுதி செய்யும். 2026 போர்களின் இறுதிப்புள்ளி 2027 வாழும் ஒரு சாமானிய குடிமக்களின் வரவு செலவு திட்டத்தில் தான் பிரதிபலிக்கும். இந்த மாபெரும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள நாடுகளும் தனிநபர்களும் சில முக்கியமான உத்திகளை கையாள வேண்டியது அவசியமாகும். எரிபொருள் இருப்பு. நாடுகள் தங்களின் அவசர கால எரிபொருள் இருப்பை கணிசமாக உயர்த்த வேண்டும். உள்நாட்டு விவசாயத்தை ஊக்குவித்தல். இறக்குமதியை சார்ந்திருக்காமல் உள்நாட்டிலேயே இயற்கை உரங்கள் மற்றும் சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும். வட்டார வர்த்தக ஒப்பந்தங்கள். அண்டை நாடுகளுடன் நட்புறவை வலுப்படுத்தி உணவு மற்றும் எரிபொருள் பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். அவசர கால நிதி. குறைந்தபட்சம் 6 முதல் 12 மாத கால குடும்ப செலவிற்கான நிதியை திரவு வடிவில் வைத்திருப்பது அவசியம். தேவையற்ற கடன்களை தவிர்த்தல். அதிக வட்டி கொண்டு தனிநபர்கள் கடன்கள் மற்றும் கிரெடிட் கார்டு பாக்கிகளை உடனடியாக அடைப்பது நல்லது. முதலீட்டு பரவலாக்கம். அனைத்து முதலீடுகளையும் ஒரே இடத்தில் போடாமல் தங்கம், அரசு பத்திரங்கள் மற்றும் பாதுகாப்பான திட்டங்களில் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும். 2026 ஆண்டின் அரசியல் போர்களும் ராணுவ மோதல்களும் 2027 ஆண்டை ஒரு கடுமையான பொருளாதார சோதனைக்களமாக மாற்றக்கூடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எரிபொருள் தட்டுப்பாடு, உணவு பணவீக்கம் மற்றும் உலக பொருளாதார தேக்கநிலை ஆகிய 3 உலக நாடுகளை அச்சுறுத்தவே செய்யும். இருப்பினும் வரலாற்றில் ஒவ்வொரு மாபெரும் நெருக்கடியும் ஒரு புதிய மாற்றத்திற்கான கதவை திறந்தே வந்துள்ளது. 2027 நெருக்கடியானது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகளை விரைவுபடுத்தவும், சுதேசி விவசாய நுட்பங்களை மீளுருவாக்கம் செய்யவும், நியாயமான மற்றும் பரவலாக்கப்பட்டு புதிய உலக பொருளாதார அமைப்பை உருவாக்கவும் வழிவகுக்கும். நாடுகளின் தொலைநோக்கு பார்வையும்
தனிநபர்களின் விழிப்புணர்வு மிக்க நிதி திட்டமிடலுமே 2026 போரினால் உருவாகும். 2027 பொருளாதார புயலிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அரணாகவும் திகழும். நாடுகளின் தொலைநோக்கு பார்வையும் தனிநபர்களின் விழிப்புணர்வு திட்டமிடலுமே 2026 போரினால் உருவாகும். 2027 பொருளாதார புயலிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அரணாக திகழும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.